50,000, 1 லட்சம், 2 லட்சம் இந்த வேல்யூவில் கூட ஏர் கார்கோவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2032க்குள்ள $2 trillion எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எக்ஸ்போர்ட் பிசினஸை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க, என்ன சொல்லி தருவீங்க? இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நல்ல பொட்டென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஒரு 300 ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ஒரு இன்குபேஷன் ஃபைல்ஸாக வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட்டில் சொல்லுங்கள். discoverindia.com அப்படிங்கிற ஒரு B2B போர்ட்டலையே நாங்கள் அதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்ல வந்து ஏமாறாம பண்றது எப்படி? எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல உங்களுடைய டிரான்சாக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், மெரைன் இன்சூரன்ஸ்ங்கிற ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக எந்த ரிஸ்கி சுச்சுவேஷன்லையும் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். பிஸ்னஸ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பொதுவாக இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி தொடர்ந்து வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் இன்றைக்கி நிறைய ஃபாரம்ஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பற்றின விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறக்காட்டும், ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரமில் ஜாயின் பண்ணுறது மூலிமா எப்படி ஒருத்தர் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் இங்கே லோக்கலி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எக்ஸ்போர்ட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், கற்றுக்க முடியுமா அப்படின்னு பல பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்குறது வழக்கம். பர்சனலாக நிறைய கால்ஸும் வந்திருக்கு. சரி, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து நம்ம ஒரு கன்சர்ன் பர்சன்ட்டாக இதை பற்றின ஒரு எக்ஸ்பர்ட்டை பேசினோம்னா இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூ எக்ஸ்போர்ட்டோடைய சேர்மன் மிஸ்டர் திருப்பதி ராஜன் சார் கூட நம்ம அந்த இன்டர்வியூவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து ஒரு ஃபோரமில் ஜாயின் பண்ணுறது மூலிமா என்னென்ன சப்போர்ட்ஸ் கிடைக்க போகுது, ஏன் வந்து ஒருத்தங்க வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சார், தொடர்ந்து வந்து உங்களை பற்றியும் உங்களோட யூ எக்ஸ்போர்ட் ஃபோரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் கமெண்ட்ஸில் வந்து ரெகுலராக நிறைய கொஷின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. சரி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து மேஜராக கவர் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு ப்ராடக்ட் இங்கே ஒரு ப்ரைஸிங்கில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு யூ எக்ஸ்போர்ட் மாதிரி ஃபார்மில் ஜாயின் பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லி தருவீங்க? ஒன்றுமே தெரியாது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க, என்ன சொல்லி தருவீங்க? யூ எக்ஸ்போர்ட்டில் சார் நாங்கள் யூனிக்காக ஒன்று பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நல்ல பொட்டென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஒரு 300 ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை பற்றின டீட்டெயில்டு ஸ்டடி எடுத்து நாங்கள் ஒரு இன்குபேஷன் ஃபைல்ஸாக வச்சுருக்கிறோம். இன்குபேஷன் அப்படின்னா ஒரு முட்டையை எப்படி எடுத்து ரெடியாக ஒரு கோழி கொஞ்சம் பொறிச்சு அதை வளர்க்குறதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி ரெடி ப்ராடக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ் கோட் என்ன, அந்த ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து எத்தனை கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, யாரெல்லாம் டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸு, யாரெல்லாம் டாப் இம்போர்ட்டர்ஸு, எவ்வளோ வேல்யூ எக்ஸ்போர்ட் ஆகுது, அந்த ப்ராடக்ட்டுக்கான எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வீடியோஸ் இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு கேப்சுலேட் ஃபார்மில் நாங்கள் வச்சுருக்கோம் சார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ராடக்ட்டுக்கு வச்சுருக்கோம். இதை நாங்கள் எவ்ரி மந்த் 40-50 ப்ரொஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எதுக்காகனா புதிதாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப சிம்பிளாக வந்தோடனே நான் சிம்பிளாக வெங்காயம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு உள்ளே போகிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை தெரிஞ்சிக்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போய் ஒரு எண்ட் ஆஃப் த டே ஸ்டக்கப் ஆகிடுறாங்க. ஸோ இவங்களுக்காக மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கோம். ஸோ அந்த 300 ப்ரொஃபைலில் அவங்க பெஸ்ட்டாக அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை அவங்க சூஸ் பண்ணி அதிலிருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை யூ எக்ஸ்போர்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சார். இதுதான் யூனிக் விஷயம் எங்கள் யூ எக்ஸ்போர்ட்டில். இது எந்த ஃபோரம்லையுமே கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ப்ரொஃபைல் பண்ணுறது, ஏன்னா ப்ரொஃபைலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஜிட்டலி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றின கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்குது. இதுக்காக நிறைய B2B போர்ட்டலில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பணத்தை இழந்தவங்க நிறைய பேர். அவங்களுக்காக நாங்கள் வந்து புதிதாக discoverindia.com அப்படிங்கிற ஒரு B2B போர்ட்டலையே நாங்கள் அதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ், நான் புதுசாக இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு இன்ஃப்ராவையும் நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதில் வெர்ச்சுவல் மீட்டிங்ஸே அரேஞ்ச் பண்ணுறோம். பையர்ஸும் செல்லர்ஸும் ஆன்லைனில் கூகுள் மீட்டிங்கில் ஜூம் மீட்டிங்கில் மீட் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்பை வந்து எவ்ரி அல்டர்னேட்டிவ் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இது எங்களுடைய யூனிக்னஸ் டிஸ்கவர் இந்தியாவில். இதை தாண்டி ப்ராடக்டில் ப்ராசஸில் அவங்க போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும், டாக்குமெண்டேஷனில் என்னென்ன மாதிரியான கவனம் செலுத்த வேண்டும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன கவனம் செலுத்த வேண்டும், ஒரு பேங்க்கை எப்படி சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்கள்
எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு கைட் பண்ணுறோம். எப்படி கைட் பண்ணுறோன்னா பர்சனல் போர்டு, யூ எக்ஸ்போர்ட்னுடைய பர்சனல் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணுறோன்னா எவ்ரி மந்த் 2 times வந்து ஈவினிங் ஒரு 1.5 hours 2 hours வந்து மீட் பண்ணி அவங்க அந்த பிஸ்னஸில் ப்ராக்ரஸில் எங்கே சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு சீனியர் எக்ஸ்போர்ட்டர் அந்த போர்டிலேருந்து கைட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்காரு, அப்போ நானும் அதே மாதிரி கிராஸ் பண்ணி ஓகே ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குறது எப்படி, ஒரு வெப்சைட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, எக்ஸ்போர்ட் காஸ்டிங் போடுறது எப்படி, இப்படி 1 by 1 க்ளோஸ் அசோசியேட்டடாக ஒரு 10 பேர் கொண்ட குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணதுனால நிறைய பேருக்கு ஈஸியான ஹேண்ட் ஹோல்டிங்கில் தே ஹேவ் கம் அப். இதை தாண்டி நாங்கள் ஃபிசிக்கல் மீட்டிங்கில் கிடைக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நாங்கள் எல்எம்எஸ் போர்ட்டல்னு ஒன்று வச்சுருக்கிறோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெம்பராக வரக்கூடியவங்க உள்ளே வந்து ப்ராடக்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கம்பெனியை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, பேங்க்கோட எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டை வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 15 minutes 20 minutes வீடியோவாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஆர்டராக க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு மெம்பர்ஸும் அந்த ஆர்டர் படி அந்த வீடியோஸை டெய்லி ஒரு 2 வீடியோ 3 வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் எக்ஸ்போர்ட் ரேட்டில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடலாம். நிறைய பேர் கேட்குறாங்க ஒரே நாளில் நான் எக்ஸ்போர்ட்டை கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ணிக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம், ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னா குறைஞ்சதுக்கு ஒரு 10 மாதமாவது வேணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ரேட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரு 5 மாதம் 10 மாதம் அதில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கிறவங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, குளோபலி 20 நாடுகள்லேருந்து வர்றாங்க. அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, துபாய், இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ், எஸ்பெஷலி இந்தியன் பீப்புள்ஸ் அந்த நாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க. அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ட்ரேட் ரிலேஷன்ஷிப், என்ன ப்ராடக்ட்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத கூர்ந்து கவனித்து அவங்கள எப்படி அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதை கைட் பண்ணி இங்கே சப்ளையர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனையும் கைட் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணி அந்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பது வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதன் மூலமாக என்ஆர்ஐஸ் கூட நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கூட இந்தியன் ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணி அவங்க நாட்டில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுவதற்கான பிளாட்ஃபார்ம் கைடன்ஸையும் நாங்கள் கொடுக்குறோம். இது எல்லாமே யூனிக் ஃபெசிலிட்டி தட் இஸ் கிவன் பை யூ எக்ஸ்போர்ட் அண்டு டிஸ்கவர் இந்தியா பிளாட்ஃபார்ம். ஸோ இதை சரியாக பயன்படுத்துங்கள். ஸோ பொதுவாக காமனாகவே வரக்கூடிய ஒரு கொஷின் எக்ஸ்போர்ட் பற்றி பேசுகிறோம்னா, ஓகே நான் இங்கே பொருள் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய பையரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், அது யாராவது பண்ணுவாங்களா, அதை எனக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு பொதுவாக கமெண்ட்ஸில் வரது வழக்கம். ஸோ ஒரு பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட்டில் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது நீங்கள் லோக்கலில் நீங்கள் ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் போடுறீங்க, ஏதோ ஒரு ஹோட்டலில் பிரியாணி இருக்குது, அதை ஆர்டர் போட்டோடனே ஸ்விக்கியிலேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு வருது. இதே மாதிரி இந்த டிஸ்கவர் இந்தியா அப்படிங்கிற B2B பிளாட்ஃபார்மில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷோகேஸ் பண்ணிங்கன்னா குளோபலி அந்த சைட்டுக்கு விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற என்கொயரியாக உங்கள்கிட்ட உள்ளே வருவாங்க. இதுதான் மெத்தடு டு ரீச் த கஸ்டமர்ஸ் இந்த பிகினிங் ஸ்டேஜ். ஏன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கவங்க இந்த B2B பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி தான் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டேஜ். அதில் நடக்கிற எக்ஸிபிஷன்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாகவே நீங்கள் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நல்ல எக்ஸ்போர்ட் ரேட்டில் வரும்போது நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் கல்ஃப் ஃபுட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போ போயிருந்தோம், துபாயில் நடந்தது. இதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், USA இந்த மாதிரியான ட்ரேட் டெலிகேஷன்ஸ் எல்லாம் கூட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லித்தரோம். அதை தாண்டி இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 30 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் வச்சுருக்காங்க. அத்தனை கவுன்சில்ஸோடையும் நம்ம யூ எக்ஸ்போர்ட்டு கனெக்டடாக இருக்கும். அவங்களுடைய ஆன்லைன் செஷன்ஸு, ஃபிசிக்கல் மீட்டிங்ஸ் மூலமாக அவங்களோட தொடர்பை ஏற்படுத்துகிறோம். இது எல்லாமே மெம்பர்ஸுக்கான எக்ஸ்போர்ட்டுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு 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 நல்ல ஒரு இன்குபேஷன் பாயிண்ட்டாக உருவாக்கி இருக்கிறோம். இதன் மூலமாக பல பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள்ங்கிறது தான் எங்களுடைய அனுபவம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே கடைசியாக வர கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஏமாறாமல் பண்ணுறது எப்படி, அதை தாண்டி எனக்கு பணம் வாங்குறது எப்படிங்கிறத தாண்டி என்னை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து ரெகுலராகவே வரது இருக்குது. ஸோ இதுக்கு யூ எக்ஸ்போர்ட்டில் என்ன சொல்லுங்கள்? எக்ஸ்போர்ட் ட்ரேடுனாலே ஒரு விதமான ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி காரில் போகணுன்னு நினச்சிங்கனாலே போகிற வழியில் ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி எல்லா ட்ரேட்லையும் ரிஸ்க் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி காரில் டிரைவ் பண்ணும்போது ஒரு சீட் பெல்ட் போட்டுக்கிறோம், பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிறோம், இதே மாதிரி எக்ஸ்போர்ட் ட்ரேடில் உங்களுடைய டிரான்சாக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள்
யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ப்ரொடெக்டடாக பண்ண முடியும். இதை பற்றி நாங்கள் யூ எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்மில் சொல்லித்தரோம். உங்களுடைய குட்ஸு டிரான்சிட் ஆகி இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கப்பல்லையோ ஏர் கார்கோலையோ இல்லை ட்ரெயின் மூமெண்ட்லையோ போகும்போது மெரைன் இன்சூரன்ஸ்னு போட்டுக்க முடியும். மெரைன் இன்சூரன்ஸுங்கிற ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக எந்த ரிஸ்கி சுச்சுவேஷன்லையும் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். இதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியினுடைய ஃப்ளக்சுவேஷன், டாலர்னுடைய ரேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுங்கிற மெக்கானிசமை யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய ஃபியூச்சரில் வரக்கூடிய டாலரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஆர் ஃபாரின் கரன்சியை அப்படிங்கிறத சொல்லித்தரோம். இதை தாண்டி இந்தியன் ருப்பியிலேயே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுவதற்கான வழிமுறைகளை இப்போ நிறைய நாடுகளில் பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து $2 trillion எக்ஸ்போர்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய 2032க்குள்ளே. அதுக்கு நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து முந்தானேத்து போட்ட ஒரு ஆர்டிகலில் சொல்லியிருக்காரு 2032க்குள்ளே $2 trillion எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பாரத பிரதமருடைய முயற்சியில் அமெரிக்கா வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக 50% இம்போர்ட் டியூட்டி போட்டிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே பிரேக் ஆகி 18% வந்துருச்சு. இது மேலும் பல வாய்ப்புகளை எக்ஸ்போர்ட்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்குள்ளே வரணும், எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கணும், சரியான ப்ராடக்டை ப்ரொஃபைல் பண்ணி பிச் பண்ணி அனுப்புனீங்கன்னா உலகத்தில் 195 நாடுகள் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது 1 நாடு 2 நாடுன்னு ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 வருஷத்தில் உங்களால் சுலபமாக 10 நாடுகள்லேருந்து 15 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிற ஒரு அஷ்யூரன்ஸை நான் கொடுக்குறேன். இன் காமன் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னாலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், க்ரோர்ஸில் வந்து இருந்தால் தான் பண்ண முடியும், சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டாக்ஸ் வந்துருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? சார், இது வந்து ஒரு மித்து. பெரிய பிஸ்னஸ் தான், பட் ஆனால் சின்ன சின்ன கன்சைன்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இந்த வேல்யூவில் கூட ஏர் கார்கோவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கலாம், ஜெயிக்க முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கணுமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. நான் வந்து ஒரு வாங்கி நான் பண்ண முடியாதா, இல்லை வந்து நான் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணாதான் என்னால் பண்ண முடியுமான்னு பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இருக்குது. அதை பற்றி உங்களோட தாட்? அதாவது சார், நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட அந்த பொருள்களை வாங்கி நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி ஆர் உங்கள் பிராண்டை ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுடைய மேனுஃபேக்சரர் எங்கள் ப்ராடக்ட் பிராண்ட் நேமில் எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் இம்போர்ட்டர்ஸ்னுடைய பிராண்ட் நேமில் லோகோஸ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்போம். அவங்க அதை மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் ஒயிட் லேபிளிங்கிற கான்செப்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேக் இன் இந்தியான்னு சொல்லியிருக்கு. மேக் இன் இந்தியாவில் பொருள்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் உற்பத்தி பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், எஸ்எம்இ நிறுவனங்கள், எஸ்எம்இ இவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக்லேயே அவங்க பிஸியாக இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு அவங்க கவனம் செல்வதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இதைத்தான் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் சொல்கிறேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூ எக்ஸ்போர்ட் பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யூ எக்ஸ்போர்ட் ஃபோரம்காக ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட்